ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து DuckDuckGo அப்படின்ற ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து மோஸ்ட்லி நிறைய மொபைல்ஸில் வந்து எந்த இஷ்யூவுமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் சில பேர் சில மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இந்த DuckDuckGo ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து இந்த DuckDuckGo ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி DuckDuckGo ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி DuckDuckGo ப்ரௌசர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம இந்த DuckDuckGo ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் DuckDuckGo ப்ரௌசரில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் DuckDuckGo அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த DuckDuckGo ப்ரைவேட் ப்ரௌசர் வந்து ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த DuckDuckGo ப்ரைவேட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் டக் அப்படின்றத சர்ச் பண்ணிங்களாச்சுன்னா உங்களுக்கு இந்த DuckDuckGo ஆப் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது DuckDuckGo ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ண அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த DuckDuckGo ஆப்பை ஓப்பன் பண்ணி கண்டினியூ பண்ணி எலோ பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலுமே ஸ்லோவாகிறனாலையுமே வந்து இந்த DuckDuckGo ப்ரௌசர் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகலாம். அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் DuckDuckGo ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.